ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு ஒரு சூப்பரான லட்கன் டிசைன் தாங்க தைக்க போகிறோம். இந்த இதுக்கு ஒரு 4 இன்ச் அளவுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிளாத் எடுத்திருக்கேன். மெயின் பீஸு லைனிங் அப்படின்னு சொல்லி 2 துணியாக எடுத்து சுற்றி நான் தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. நான் மெயின் பீஸில் தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ரெண்டுமே லைனிங் நீங்கள் லைனிங் கிளாத்து தான் இருக்குது அப்படின்னா லைனிங்கை உள்ளே இருக்க மாதிரி போட்டு கூட தைக்கலாம் அந்த டிசைனுக்கு. இப்படி 3 பக்கம் தைச்சிட்டு இந்த ஒரு பக்கத்தை பரட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் டைப் கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு இது ஒரு சின்ன ஒரு கயிறு மாதிரியான ஒரு லேஸுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னாலும் ஒரு ரொம்ப பொடியான இருக்கிறதுலே உங்கள்கிட்ட பொடியான ஒரு லேஸாக இருந்தாலும் கூட சுற்றி வச்சு நான் தைக்கிற ஒரு டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம தைக்க தைக்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டிசைனு. இது அப்படியே சுற்றி ஸ்கொயர் டைப்பில் அடிச்சிருக்கேன். இந்த ஸ்கொயர் டைப்பை நம்ம சுற்றி சுற்றி அடிக்கையில் உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லேஸ் சில நேரம் ரோப்பாக கூட யூஸ் பண்ணுவாங்க, பின்னாடி கயிறு கூட வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட் அளவுக்கு இருக்குது, ஒரு சில கடைகளில் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நான் ஆக்சுவலாக இதுக்குன்னு நான் வாங்கலை, வேற ஒரு இதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இதில் வச்சு இந்த டிசைன் தைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு இதில் ஸ்டிச் பண்ணையில் விலையும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சேஃப் இந்த பொடியான லேஸில் கிடைக்கும். அழகாக சுற்றி சுற்றி ஸ்கொயர் டைப் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்கொயர் டைப்பை 4ஆக மடித்து இந்த கார்னரை வெட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா போதும். இதில் நம்ம பின்னாடி வைக்கிற கயிறை வச்சு ஒரு தையலை போட்டுக்கிடுவோம். தையலை போட்டுட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், இந்த மாதிரி டைரக்ஷனில் தான் தைக்க போகிறோம். நீங்கள் ஒரு 5 இன்ச்சுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னு வைங்களேன், 6 விதமாக கூட தைக்கலாம். இப்போ 4 டைப்பாக நம்ம தையல் போட்டிருக்கோம். 6 விதமாக பண்ணையில் சூப்பராக இருக்கும். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இப்போ தைச்சி முடிச்சாச்சுங்க. இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.